அண்ணா இப்போ அன்றைக்கி நம்ம பேசினோம்ல அந்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஞானி தமிழறிவி மணியன் அவர்கள் மார்க்ஸ் இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனை பற்றி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, பர்டிகுலர்லி இந்த கூட்டணி பற்றி என்ன நினைக்கிறாங்கண்ணே. அதுக்கப்புறம் இது மாதிரி யாராவது இதை பற்றி ஏதாவது பேசிக்கிறாங்களா? நிறைய பேர் பேசுகிறாங்கடா. நம்ம தமிழறிவு இருக்காரு, அவர் அறிவு மாதிரி இதை பற்றியே தான் பேசுகிறாரு. பேராசிரியர் இருக்கார் தெரியுமா? ஆமாம். அவர் எப்பயுமே கருப்பு சட்டை போட்டாலும் சூரிய கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுவார். அவரும் இந்த மக்கள் நல கூட்டணியை பற்றி கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் புதுசாக ஆச்சரியமாக நம்ம டாக்டர் ருத்ரன் இருக்கார்ல, யார் இந்த மனநல மருத்துவர், அவரு கூட இந்த கூட்டணி ஏன் இப்படி சேர்ந்தாங்க, ஏன் இப்படி குழப்பமா இருக்கு அப்படின்னு பேசுறாரா. அவரே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குது பாரு. அவர் ஒரு மருத்துவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா இப்போ சிறுத்தைகள் என்ன சொன்னாங்க ஆரம்பத்தில், எங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணா எங்க 110ல் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓஹோ, இப்படி ஏதோ ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் கருப்பு துண்டுக்காரர் இருக்காரு, அவர் சிவப்பு சட்டக்காரங்களோட மத்திய தலைவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு யார் கூட்டணிக்கு வந்தாலும் 110ல் கிடையாது, 124ல் தான் கொடுப்போம்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது சிறுத்தைகளுக்கு என்னடா இது, நம்ம ஒன்று சொல்கிறோம் இவர் ஒன்று சொல்கிறாருன்னு மனக்கிலேசத்தில் இருக்காங்களாம். அவங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது போல. ஆமாண்டா, இவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. சிவப்பு சட்டைக்காரர்கள் ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டாங்க, இது மக்கள் நல கூட்டணி தான், இதுக்கு பேரெல்லாம் நாங்கள் மாற்றலை, நாங்கள் முதல்ல வச்ச பேர் தான் கூப்பிடுவோம், யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாரு? ஆமாம், திடீர்னு பேசிட்டு 4 பேர் கூட கலந்து ஆலோசிக்காம மைக்கை பார்த்தோன்னே இனிமே எங்கள் கூட்டணியை கேப்டன் கூட்டணின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு ஒருங்கிணைப்பாளர் தன்னிச்சையாக அறிவிச்சிட்டாராம். இதனால் கோவம் வந்த சிவப்பு சட்டக்காரங்க, என்னையா நீங்கள் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களா ஏதோ சொல்லிட்டீங்கன்னா, மைக்கை பார்த்தோன்னே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், இப்போ நம்ம பேரை மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ளே பேசிக்கிறது இருக்கட்டும், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுலாம் இவரோட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாலனா ஓகே, கேப்டனோட கூட்டணி சேர்ந்த பிறகு இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா பதிலுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டார்னு வச்சுக்கோ, ஐயோ என்ன கதி ஆகும்னு. டேய், அதான்டா, இந்த மக்கள் நல கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளர் மட்டும் இல்லை, அடுத்த சிவப்பு சட்டக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதா கூட்டணிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தஞ்சாவூர் தலைவர் இருக்கார்ல, சைக்கிள்லாம் பழசுடா, இப்போ அவருக்கு சின்னமே இல்லாமல் இருக்காரு, அதை அப்புறமா சொல்கிறேன். இந்த சிவப்பு சட்டக்காரு அவரை பற்றி பேசும்போது விருந்து எல்லாம் ரெடியாகிவிட்டது, இன்னும் ஊறுகாய் தான் வரவில்லை, ஊறுகாய் வந்தாலும் வரலனாலும் விருந்து சாப்பிட்றது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருந்துன்றதால ஊறுகாய் வந்தாலும் வரனாலும் ஓகே, இதே சரகா இருந்தா ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட சொல்லி பார்க்கலாம். டேய், வெட்டு கட்டுறேன் சாப்பிட சொல்லி பார்க்கலாம். ஏண்டா, நான் எவ்வளோ பெரிய அரசியல் விஷயத்தை பேசிட்டு இருக்கேன், நீ அல்ப விஷயத்தை பேசுறியடா, அறிவு கட்டவன. உடனே தஞ்சாவூர் தலைவர் சுற்றி இருக்கவங்கெல்லாம் நம்மளை போய் ஊறுகான்னு சொல்கிறாங்களே, அவங்க கூட்டணிக்கு போனால் நமக்கு மரியாதையும் கிடைக்காது, மரியாதையான சீட்டும் கிடைக்காது, அதனால் ஆளுங்கட்சியில் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவரும் ஆளுங்கட்சியில் ரொம்ப நாளாக டீலிங்கில் இருந்தார். ஆளுங்கட்சியில் ஒரு டவுட் கேட்குறேன், இவங்க சைக்கிள் சின்னத்தில் என்ன ஒத்துவாங்களா? அங்கே தான் சிக்கலே வருது. ஆளுங்கட்சியில் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் சீட்டு தரும், ஜஸ்ட் ஒன்று இல்லை, ஒற்றை இலக்கம், 1 to 9 ஓகே எப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க உடனே ஷாக் ஆகிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற அத்தனை சீட்டுலேயும் நீங்கள் எங்கள் கட்சி சின்னத்தில் தான் நிற்கணுமே தவிர தனி சின்னம் வாங்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இதனால் தஞ்சாவூர் தலைவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டு, சரி சூரிய கட்சிக்கு போனால் தாய் கட்சிக்கு இணையான சீட்டு கொஞ்சம் மரியாதையும் கிடைக்கும், அதனால் சூரிய கட்சிக்கு போயிடலான்ற முடிவுக்கு வராராம். அங்கே தான் ஏற்கனவே நிறைய ஊருகாகுதே. டேய், இன்னொரு விஷயம், நம்ம தேநீர் விடுதியில் நம்ம 2 பேரும் ஏதோ ஓசிடி குடிச்சிட்டு வளர்றோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் போன வாரம் நம்ம என்ன பேசணும், சிறுபான்மை கட்சிக்கு சீட்டு கொடுக்கறத பற்றி பேசணுமா? நல்ல விலாவரியாக பேசணுமே. அதே மாதிரி 5 சீட்டு நம்ம மாமாக்காவுக்கு சூரிய கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க.
அதனால் நம்ம பேசுகிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்பயுமே நாளைக்கு நடக்கிறத பற்றி சொல்கிறவன் தான் இந்த அகில உலக தலைவன் அரசியல்வாதி அருமை நாயகம்னு நான் சொல்லடா, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ அந்த சைக்கிள் கட்சிங்கிறாங்களே, இப்போ சைக்கிள் இல்லையே, அவங்க சப்போஸ் ஆளுங்கட்சியில் அந்த இது சிம்பிளில் நின்னாங்க வச்சுங்களேன், மக்கள் ஒருவேளை குழம்பு போய் இவங்கெல்லாம் மொத்தமாக போய் ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு நான் சொல்லப்பா, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. வரவே மாட்டாங்க. இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று சொல்கிறேன், கேட்டா நீ அப்படியே ஆடி போயிடுவேன். என்னது? அம்மா வழியில் நடக்கிறார் தளபதி. அதாவது சொல்லுதுன்னா நியாயமாக சொல்லு, ஓவராக சொல்லாது. ஓவர் இல்லைடா, நிஜமாவே நான் கூட இந்த விஷயத்தை சோர்ஸ் மூலியமா கேள்விப்பட்டு ஷாக் ஆயிட்டேன். நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் சும்மா டகாய்ச்சி இதெல்லாம். டேய் இல்லைடா, அம்மா வழியில் நடக்கிறாருன்னா அம்மாவோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது அம்மா எப்படி திடீர்னு ஒருத்தரை மாவட்ட செயலாளர் ஆக்குவாங்க, அடுத்த நாளே மந்திரி ஆக்குவாங்க, அடுத்த நாள் காலையில் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி தடாலடி நடவடிக்கைக்கு அம்மா ஃபேமஸ் இல்லை. அதே மாதிரி தான் தளபதியும் இப்போ வந்து அதிகாரத்தை கையில் எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உட்பட்ட தொகுதியில் ஓட்டு குறைஞ்சாலோ இல்லை தோத்து போனாலோ மாவட்ட செயலாளர்களுக்கு உடனடியாக அதோட ரிசல்ட் தெரியும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காராம். ஆஹா, ஐயா இருந்தபோது கூப்பிட்டு அன்பா 4 வார்த்தை திட்டி நீங்களே இருந்துங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தனையன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காருன்னு மாவட்ட செயலாளர்கள்லாம் கொஞ்சம் பயந்து போய் கிடக்கிறதா. 8 அடினா 16 அடி பாயம்ல. மாவட்ட செயலாளர்கள்லாம் அலறிட்டு இருக்கிறதா நான் சொல்லலப்பா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. டே, இந்த பஞ்சு டைலாக்னு சினிமாவில் வைப்பாங்க தெரியுமா? எல்லா படத்துலையும் இருக்கும். இப்போ தலைவர்கள்லாம் பஞ்சு டைலாக் பேசினா என்ன மாதிரி பேசுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை எனக்கா, அது அப்புறமா சொல்கிறேன். சரி, இப்போ தஞ்சாவூர் தலைவர் இருக்கார்ல, அவர் ஒரு பஞ்சு டைலாக் அடிச்சா எப்படி பேசுவார்? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். அதுக்குள்ளே வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிடும் போல இருக்க. சரி, அடுத்து வேற யாரை பற்றி? நீ தான் சொல்ல. இப்போ கேப்டன் என்ன சொல்றாரு சொல்லு. தேர்தல் களத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பேரும் என்ன படியில். சரி, நம்ம நாட்டாம நடிகர் இருக்கார, அதான் கருவேப்பிலை நடிகர், அவர் பஞ்சு டைலாக் பேசினா என்ன பேசுவார்? அதிமுக என்பது ஒரு வட்டம், அதுல உள்ள இருக்கிறவன் வெளியே போவான், வெளியே இருக்கிறவன் உள்ள வருவான். வெளியில போய் உள்ள வந்திருக்காருல, அதனால அந்த பஞ்சு டைலாக் அவருக்கு சரியா பொருந்தது. அடுத்து நம்ம தேசிய கட்சி இனிஷியல் தலைவர், அவர் என்ன பேசுவார் சொல்லு. ஒரு தடவை கூட்டணிக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவரும் கேட்க மாட்டாரு, அவர் பேசினா அவங்க கட்சியிலையும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏய், நம்ம தேசிய கட்சியோட டாக்டர் அக்கா இருக்காங்களே, அவங்க பஞ்சு டைலாக் அடிச்சா என்ன அடிப்பாங்க? நான் ஒரு சீட் ஜெயிச்சா 100 சீட் ஜெயிச்ச மாதிரி. அற்புதமா சொன்ன. ஆனா அவங்க முதல்ல வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, அதுலேயே டாக்டர் அக்கா பேர் இல்லையான்னு அப்படின்னு நான் சொல்லலப்பா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எல்லாம் சரி, நான் படித்த பேப்பரை நீயும் ஃபஸ்ட்டு போடுது. ஆமாண்டா டேய், இப்போ காமெடியாக பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் இந்த பத்திரிகை, அப்புறம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் தொலைக்காட்சி, ட்விட்டரு, தொலைக்காட்சின்னு போட்டு தலைவர்களை காய்ச்சின்னு காசுறாங்க. அந்த படித்ததில் பிடித்ததை தான் எடுத்து விட்ட அந்த பேப்பரை நீயும் படிச்சிருக்கியா? ஆனால் என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டி வளருது பார்த்தியா நீ? அதனால இந்த கூட்டணி குழப்பங்கள்லாம் இருக்கிறது நல்லது, மக்கள் கிட்ட இருக்கிற கற்பனை சக்தியை அப்படியே ஊத்து மாதிரி வெளியே கொண்டு வருதுன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஓ